வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூஸ்வலாக செய்கிற தக்காளி புதினா சட்னியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொடி வறுத்து போட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய புதினா போட்டு பண்ண போகிறோம். திக்காக வதக்கினீங்கன்னா சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா எல்லா டிஃபன் கூடயும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இந்த சட்னியை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன்லேயே பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம பெருங்காயமும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடுகு படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும், மிளகாவுமே நல்லா பொறன்னு ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு அப்படியே கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். எள்ளுமே வெடிக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக அழகாக ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுக்கலாம். இதை தான் நம்ம அரைச்சி சட்னிக்கு மேல் பொடியாக யூஸ் பண்ண போகிறோம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம சட்னி வதக்கும் போது தான் இது நம்ம சேர்ப்போம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு உளுத்தம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதே மாதிரி நம்ம வறுத்துக்க போகிறோம். கருப்பு உளுந்தில் வெள்ளை உளுந்தோடு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, அதனால தான் நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து வறுபட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த எண்ணெயிலே பருப்போடு சேர்ந்து வதங்கட்டும். உங்கள் வீட்டில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சட்னிலெலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளியை டைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை போகணுங்க, அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். தக்காளி வதங்கிட்டே இருக்கும் போது நீங்கள் புதினா ரெடி பண்ணிக்கோங்க. புதினாவை ஆஞ்சிட்டு அலம்பி க்ளீனாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. புதினாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்பப்போ உங்கள் டயட்டில் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட சேர்ந்து புதினா நல்லா வதங்கட்டும். புதினாவோட கலர் மாறணும். புதினா வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் தான் எடுக்கும். புதினா வதங்கினதுக்கப்புறமா இந்த மிக்சரை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். நம்ம முன்னாடியே ஒரு பொடி வறுத்தோம் இல்லையா, அதை தனியாக நீங்கள் பொடிச்சு வச்சுக்கணும். இதோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க, உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தக்காளி புதினா மிக்சரை பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். பிளெண்டர் ஜாரை சேர்த்ததுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதை வதக்கிட்டு அது கூட அந்த பொடியை சேர்க்க போகிறோம். அதே கடாயிலேயே நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சட்னிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தக்காளி புதினா பேஸ்ட், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வறுத்து வச்ச அந்த பொடியை சேர்த்துக்கணும். அதாவது கடுகு, வெந்தயம், எள்ளு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடி தான் இது. உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் ரைஸுக்கு சாப்பிட்றீங்கன்னா நல்லா திக்கானதும் நீங்கள் அணைச்சிட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.